மச்சான் 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 வாங்க மாப்பிள, உள்ள வாங்க. என்ன மாப்பிள, என் தங்கச்சியை கூட்டிட்டு வருவியன்னு பார்த்தா இவியலை கூட்டிட்டு வந்திருக்கிய. என் தங்கச்சி எங்க மாப்பிள? அவ வீட்டுல இருக்கா மச்சான். பிரியங்காவ மீனா தான் பாத்துட்டு இருக்கா. நாங்க உங்களை பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்தோம். என்ன பேசணும் மாப்பிள? உட்காருங்க. தம்பி வாங்க, தம்பி வாங்க வாங்க உட்காருங்க. இருங்க, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏக்கா காப்பிலாம் வேண்டாம், நீங்களும் உட்காருங்க. உங்ககிட்ட இருந்தா பேசணும். 5 நிமிஷம் ஆமா ஒரு காப்பி குடிக்கிறதுக்கு, குடிச்சிட்டு பேசலாம். இல்லக்கா, ரொம்ப முக்கியமான விஷயம், உட்காருங்க. சரி தம்பி. மச்சான் மாப்பிள்ளைங்க, என் மகன் வெளியே போயிருக்கான், இப்போ வருவான் மாப்பிள்ள. என்ன விஷயம் சொல்லுங்க. மச்சான், ராசாத்தி மனசு மாறிட்டா. நானு மீனா ராசாத்தி 3 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். மாப்பிள்ள, இதெல்லாம் சரி வருமா? என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. என் தங்கச்சி நீங்களும் சந்தோஷமா வாழணும்னு தானே ஒரு வீட்டை வாங்கி கொடுத்துருக்கேன். என் தங்கச்சிய அங்க இருக்க சொல்லுங்க, நீங்க அவ கூட போயிருங்க. அவிய வேணா அவிய வீட்டுல இருந்துட்டு போட்டோம். மச்சான், தனித்தனியா ஒருத்தரும் ஒரு வீட்டுல இருந்தா நல்லா இருக்குமா? அவங்க 2 பேருமே நாங்க ஒன்னா இருக்கோம்னு முடிவு பண்ணிட்டாவ. தனித்தனியா இருந்ததுனால தான் மச்சான் இவ்வளவு பிரச்சனையும். இப்போ ராசாத்தையும் மனசு மாதிரி ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டா. மறுபடியும் தனித்தனியா போய் இருக்கிறது நல்லா இருக்குமா மச்சான்? மாப்பிள்ள, உங்க பொண்டாட்டி மனசு மாறின மாதிரி எனக்கு தெரியல. அவிய நாடகம் போட்டுட்டு என் தங்கச்சி ஏதாவது பண்றதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாவ. நீங்க எப்பயாவது வீட்டை விட்டு வெளியே போனா என் தங்கச்சி உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது. ஏன் இப்ப கூட இங்க வந்திருக்கிய? என் தங்கச்சி அங்க என்ன ஆனாலும் தெரியல. வாங்க உடனே போய் பாப்போம். சம்மந்தி, நான் நிஜமாவே மனசு மாறிட்டேன் சம்மந்தி. மீனாவை என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நான் பாத்துக்கிட்டேன். உங்களோட திடீர் மாற்றம் என்னால நம்ப முடியலையே. நேத்து வரைக்கும் என் தங்கச்சி எப்படியாவது அழிச்சிடணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு புதுசா தங்கச்சி அப்படி இப்படின்னா எப்படி நம்ப முடியும்? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. சம்மந்தி, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களும் கூட எங்க கூட வந்து தங்கிக்கங்க. நான் இப்போ மாறிட்டேன்னு உங்களுக்கு முழுசா நம்பிக்கை வந்த பிறகு நீங்க இங்க வந்தா போதும். இதுக்கு மேல நான் மாறிட்டேங்கிறத உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மச்சான், ராசாத்தி நிஜமாலே மாறிட்டா. அவ கூட இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன், எனக்கு தெரியாதா? ராசாத்தி நடிக்கிறதுக்கு அவசியமே இல்லை. பிரியங்காவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு உடனே அவ மனசு மாறிட்டா மச்சான். தயவு செஞ்சு அவளை நம்புங்க. நாங்களே இப்போ புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்க ஏன் மச்சான் கோவப்படுறீங்க? மாப்பிள்ள, இது என் தங்கச்சி ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருந்தாவ. அது மாதிரிதான் அவ மகளுக்கு அடி விழுந்துட்டு. நாளைக்கு இதே மாதிரி ஒண்ணு பண்ண மாட்டாவன்னு என்ன நிச்சயம்? பண்ண மாட்டா மச்சான், ராசாத்தி மாறிட்டா. நீங்க என்னமோ சொல்றீங்க, என்னால எதையும் முழுசா நம்ப முடியல. அதான் ராசாத்தி சொல்றால, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எங்க வீட்டுல வந்து தங்குங்க. அப்ப தெரியும் ராசாத்தி முழுசா மாறிட்டாங்கிற விஷயம். ஷரட்டு பாப்பா, அட சொல்லியாவல்ல மாறிட்டாவன்னு. இவியலுக்கு நடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? எனக்கு பார்க்க அவிய நடிக்கிற மாதிரி தெரியல, உண்மையை தான் சொல்ற மாதிரி இருக்கு. மச்சான், ராசாத்தி கூட நான் 25 வருஷம் வாழ்ந்திருக்கேன். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மச்சான். அது மட்டும் இல்லாம இந்த வயசான காலத்துல அவளை விட்டுட்டு நான் மட்டும் போய் மீனா கூட வாழ்றது சரியா இருக்காது. அதே மாதிரி மீனாவை விட்டுட்டோம் நான் ராசாத்தி கூட மட்டும் இருக்கிறதும் சரியா இருக்காது. அதனால நாங்க ஒன்னாவே இருக்கோம் மச்சான். அப்படியும் மீறி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எடுத்த வீட்டுல தனித்தனியா இருக்கும். நீங்க இனி எங்களை நினைச்சுலாம் கவலைப்படாண்டா. உங்க தங்கச்சி வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படாண்டா. அவளை நான் நல்லா பாத்துக்கிட்டே மச்சான். எங்க மக பிரியங்கா வாழ்க்கைக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லுங்க மச்சான். நான் என்ன மாப்பிள்ள சொல்றது? உங்க மகளுக்கு தானே இந்த வீட்டுல வாழ்றதுக்கு பிடிக்கல. டைவர்ஸ் பண்ணணும்னு நினைச்சது உங்க மகளும் உங்க பொண்டாட்டியும் தானே. இப்போ வந்து நின்னுட்டு மக வாழ்க்கைக்கு பதில் சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம்? ஆமா தம்பி, என் மகனுக்கு நான் வேற ஒரு பொண்ணு பார்த்துட்டேன். அன்னைக்கு உங்க மகளை போய் கூட்டிட்டு வரலான்னு நினைக்கும் போது நாயை விரட்டுற மாதிரி விரட்டி விட்டுட்டாவ. அதனால நானும் கோவத்துல வேற ஒரு இடத்துல பொண்ணு பார்த்து பேசியாச்சு. டைவர்ஸ் பண்ண உடனே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். ஏக்கா, என்னக்கா நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மச்சான் தான் ஏதோ கோவத்துல இருக்காவ. நீங்க என்னக்கா டைவர்ஸ் அது இதுன்னு பேசுறீங்க? தம்பி, நானா டைவர்ஸ் பண்ணணும்னு முதல்ல பேசினது? உங்க மக தான் அவசரப்பட்டு போய் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கா. அவ அப்ளை பண்ணாலும் மாப்பிள்ள தானே முதல்ல சொல்லியிருக்காரு. அந்த கோவத்துல தான் போய் அவ அப்ளை பண்ணிட்டா. இப்போ பிரியங்காவும் மனசு மாறிட்டாக்கா. மாப்பிள்ள, இப்பதான் இவிய மனசு மாறிட்டாவன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள பார்த்தா பிரியங்காவும் மனசு மாறிட்டான்னு சொல்றீங்க. என்ன மாப்பிள்ள இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? மச்சான், ஏதோ சின்ன சின்னதா அவங்க தப்பு பண்ணிருக்காவதான். ஆனா இப்போ மனசு மாறிட்டாவங்கிறது தான் உண்மை. ராசாத்தி பிரியங்காக்கு அட்வைஸ் பண்ணா பிரியங்காவை இப்போ மாறிட்டா மச்சான். ஆமா சம்பந்தி, என் பிள்ளைய மனசு மாறிட்டா. மாப்பிள்ள கூட வந்து வாழ்றேன்னு சொல்லிட்டா.
ஆனா நீங்க ஏத்துக்கிடுவீங்களோ ஏத்துக்கிட மாட்டீங்களோன்னு தான் வருத்தப்பட்டுட்டு இருக்கா சம்மந்தி. நாங்களாம் வேண்டாம்னோ, அந்த பிள்ளை தானே வேண்டாம்னு சொல்லிட்டு போச்சு. ஆமா, நானும் அவசரப்பட்டு பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. டைவர்ஸ் பண்ணிட்டு போட்டோம், நாங்க வேற இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு. அதையே அவனுக்கு கட்டிடுறோம். ஏக்கா அப்படி சொல்லாதீங்கக்கா. அதான் இன்னும் டைவர்ஸ் ஆகலல்ல. என் மகளும் இப்போ மனசு மாறிட்டா. அவளை உங்க வீட்டு மருமகளை ஏத்துக்கிடுங்க. ஆமா சம்மந்தி, என் பிள்ளைய உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிடுங்க. அவ இது வரைக்கும் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க சம்மந்தி. பாவ என் பிள்ளை அடிபட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. அவளுக்கு மன கஷ்டத்தையும் கொடுத்துறாருங்க சம்மந்தி. என் பிள்ளை இனி முன்னாடி மாதிரிலாம் நடந்துக்கிட மாட்டா. உங்க வீட்டுக்கு நல்ல மருமகளா இருப்பா. நான் அவட்ட சொல்லிட்டேன் சம்மந்தி. அவ இனி நான் ஒழுங்கா இருக்கேம்மான்னு சொன்னான். அதனால என் பிள்ளைய தயவு செஞ்சு ஏத்துக்கிடுங்க சம்மந்தி. இங்க பாருங்க, என்ன எனக்கு உங்க மேலேயும் உங்க மக மேலேயும் சந்தேகமா தான் இருக்கு. மச்சான், நான் தான் சொல்றேன்ல, சந்தேகப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ராசாத்தி முழுசா மாறிட்டா, அது எனக்கு தெரியும். பிரியங்காவும் அப்படிதான் மாறிட்டா. அப்படியே உங்க வீட்டுக்கு வந்த பிறகு ஏதாவது தப்பு பண்ணாலும் என்கிட்ட சொல்லுங்க. அதோட நான் என் பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்கேன். தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மன்னிச்சு ஏத்துக்கிடுங்க மச்சான். மனுஷங்கனா தப்பு பண்றது இயல்புதான். அதே காரணமா வச்சுட்டு இப்படி பிரிஞ்சு போறது நல்லது இல்ல மச்சான். நானும் அப்படிதான் ராசாத்தி பிரிஞ்சிடணும்னு நினைச்சேன். ஆனா எப்போ அவ திருந்திட்டான்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்பயே அவ கூட இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் மச்சான். இது என் பிள்ளையோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்க மகனோட வாழ்க்கையும் தான் இதுல இருக்கு. இன்னைக்கு வேற பிள்ளைய பார்த்து கட்டிடலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த பிள்ளைய உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன செய்விய? ஒருவேளை வர பிள்ளை பிரியங்கா விட மோசமா இருந்தா என்ன பண்ணுவிய? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மச்சான். ஏக்கா நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கக்கா. பொம்பளை பிள்ளைய பெத்த வேணாம். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுதா? தம்பி, பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. என் பிள்ளையோ உன் மக வேண்டான்னு சொல்லும்போது எனக்கும் கஷ்டமா தான் இருந்தது. அதே மாதிரிதான் உங்களுக்கும் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே கஷ்டம் தான். பெறவேனக்கா, ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருவோமே. இனிய மகன் நல்லபடியா வாழ்வா. இந்த வீட்டுக்கு நல்ல மருமவளா நடந்துக்கிடுவா. மச்சான், பிரியங்காவை ஏத்துக்கிடுங்க மச்சான். இங்க பாருங்க மாப்பிள்ள, நாங்க முடிவு எடுத்தா மட்டும் பத்தாது. சரத் பாபுக்கும் பிடிக்கணும். அவன் பிரியங்காவை வேணும்னு நினைச்சாதான் பிரியங்கா இங்க வர முடியும். அவன் வேண்டான்னு சொல்லிட்டானா நாங்க ஏத்துக்கிட மாட்டோம் மாப்பிள்ள. மச்சான், உங்களுக்கு சம்மதம் தானே? நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் சம்மதிக்கிறேன். ஏக்கா உங்களுக்கு சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் தான். உங்க மக முன்னாடி மாரி இல்லாம ஒழுங்கா மருமவளா நடந்துக்கிட்டா எனக்கு போதும். நாங்க என்ன இங்க 10-15 பேரா இருக்கோம். நானும் இவரும் மட்டும்தான், அப்புறம் அவ புருஷன். எங்களுக்கு சமைச்சு போட்டு வீட்டை பார்த்துக்கிட்டாலே போதும். வேலைக்கு போனோம் பணம் சம்பாதிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. என் மகன் கை நிறைய சம்பாதிக்கிறான். இதுக்கு சொந்தமா வீடு இருக்கு. அப்புறம் எங்களுக்கு சொந்தமா நிலம் கூட இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? நல்ல மருமவளா இந்த வீட்டுல இருந்தாலே எங்களுக்கு போதும். இனி பிரியங்கா ஒழுங்கா இருப்பாக்கா? ஆமா சம்மந்தி, பிரியங்கா இனி ஒழுங்கா இருக்கேன்னு சொன்ன. அவ உங்களை நல்லா பாத்துக்கிடுவா சம்மந்தி. ஆனா இப்ப அவளுக்கு அடிபட்டிருக்கு பத்தியலா. 3 மாசம் கொஞ்சம் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காவ. அதுக்கு பிறகு நாங்க கூட்டிட்டு வந்து விடுறோம் சம்மந்தி. இங்க பாருங்க, சரத் பாபு சமைச்சா மட்டும்தான் பிரியங்கா இங்க வர முடியும். அவன் வேண்டான்னு சொல்லிட்டா எங்களுக்கும் உங்க பிள்ளை வேண்டாம் தான். அவன் வந்த பிறகு கேட்டுக்கிடுங்க. சரி மச்சான். சம்மந்தி, அப்புறம் என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தி. அப்புறம் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசியிருந்தாலும் ஏதாவது செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தி. நீங்களும் மன்னிச்சிருங்க. சரி சரி, தப்பு பண்றது மனுஷ இயல்பு தானே. இனியாவது மீனாவை சொந்த சகோதரி மாதிரி நினைச்சுக்கிடுங்க. இருக்க காலம் கொஞ்சம் தான். அதுல எதுக்கு இந்த வன்முறையெல்லாம்? சந்தோஷமா ஒண்ணு மண்ணா இருந்து வாழுங்க. சரி சம்மந்தி. மாமா வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. மாப்பிள்ள, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமே தான் வந்திருக்கோம். என்ன விஷயத்த? மாப்பிள்ள, அது பிரியங்கா இப்ப மனசு மாறிட்டா. உங்க கூட வாலியன்னு சொல்லியா? நீங்க என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? அத்தை, அப்பா அம்மாட்ட கேட்டுடுங்க. மாப்பிள்ள, உங்க அப்பா அம்மாட்ட கேட்ட மாப்பிள்ள. அவிய உங்க விருப்பம் தான் அவிய விருப்பம்னு சொல்லிட்டாவ. அவிய பிரியங்கா இங்க வரதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாவ மாப்பிள்ள. நீங்க உங்க விருப்பத்தை சொல்லுங்க, அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஆமா மாப்பிள்ள, உங்க விருப்பம் என்னன்னு சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள யோசிக்கிறிய? நான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கும் போது உங்களை அப்படி பேசியிருக்க கூடாதுதான் மாப்பிள்ள. இவ்வளவு நாளையில நான் உங்களை ஒரு நாள் கூட மரியாதை குறைச்சல பேசினதே இல்லை. ஆனா அன்னைக்கு ரொம்ப கோபம் மாப்பிள்ள. எனக்கு என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு ரொம்ப மன வருத்தமா போச்சு. அதனாலதான் என்னையும் மீறி 4 வார்த்தை பேசிட்டேன் மாப்பிள்ள. என்னையும் மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. இனி அந்த மாதிரி ஒரு தப்பு
இல்லத்த பிரியங்கவங்க வர சொல்றதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வந்துட்டு பழைய மாதிரி இருந்தானா எங்களால சமாளிக்க முடியாது. இல்ல மாப்ள, அவ பழைய மாதிரிலாம் இருக்க மாட்டா. அவ மாறிட்டா மாப்ள. நான் அவளுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன், இனி அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட மாட்டேன்னு சொன்னா. அது மட்டும் இல்லாம நீங்க ஏத்துக்கிடுவீங்களோ ஏத்துக்கிட மாட்டீங்களோன்னு அவ கவலைலாம் பட்டா மாப்ள. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமவளா இருப்பா, உங்களுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருப்பா மாப்ள. இனி எந்த பிரச்சனையும் வராது. சரித்த, நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் நம்புறேன். கொண்டு வந்து விடுங்க. மாப்ள, அவளுக்கு அடிபட்டிருக்கலாம், ஒரு 3 மாசம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காவ. அவளுக்கு சரியான பிறவே நாங்க கூட்டிட்டு வந்து விடுறோம் மாப்ள. அது வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும். நானும் உங்க அத்தை மீனாவும் அவளை நல்லா பாத்துக்கிடுவோம் மாப்ள அங்க இருந்தா. அத்தை உங்க வீட்லயே இருக்கவ? ஆமா மாப்ள, நாங்களும் ஒன்னாதான் இருக்கோம். நானும் மனசு மாறிட்டேன் மாப்ள. உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருங்க மாப்ள. பரவாயில்லத்த, இருக்கட்டும். சம்மந்தி, மாப்பிள்ளைய கொண்டு வந்து விடுன்னு சொல்லிட்டாவ. என் பிள்ளைக்கு சரியான உடனே 3 மாசத்துல கொண்டு வந்து விட்டுறேன் சம்மந்தி. சரிம்மா.